Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்க்கரை பொங்கல் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேன். 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு. லைட்டா ஒரு 2 நிமிஷம் போல நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரை பண்ண கூடாது. கலர் சேஞ்ச் ஆற அளவுக்கு லைட்டா ஃப்ரை பண்ணா போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். இப்போ அதையும் அரிசி கூட சேர்த்து நம்ம ஒரு 15 நிமிஷம் போல அதை ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதை குக்கர்ல போட்டுடலாம். அதுக்கப்புறமா 3.5 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு கப் பால், மொத்தம் 1.5 கப்புக்கு 4.5 கப் கணக்கு. லைட்டா ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. 3 ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 விசில் வர வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கணும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். நெய் சூடானதுக்கு அப்புறமா முதல்ல முந்திரியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அது கூட திராட்சையை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திராட்சையும் ஆட் பண்ணியாச்சு. அதையும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு ஃப்ரை ஆனா போதும். இப்போ இதை எடுத்துடலாம். அப்புறமா அதே பேன்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்றேன். தண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 350 கிராம் வெல்லத்தை நான் அதில் போடுறேன். வெல்லம் கரைஞ்சா போதும். கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த அழுக்கெல்லாம் வடிகட்டுறதுக்காக மட்டும்தான். இப்போ பாருங்க, நல்லா வெல்லம் ஃபுல்லா கரைஞ்சிச்சு. இதை எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வெல்லத்துல அழுக்கு இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை வடிகட்டி எடுத்துடுறேன். இப்போ ரைஸை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா அது கூட வெள்ளை கரைசலை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு 3 நிமிஷம் போல நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா அது கூட முந்திரி திராட்சை நம்ம ஆட் பண்ணிடலாம். 6 ஸ்பூன் அளவுக்கு நெய், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போல சிம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.